வணக்கம் நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். போன வாரத்தை பார்த்துவிட்டு இந்த வாரத்தில் சந்தைக்குள் செல்வோம். போன வாரத்தில் நிஃப்டி வந்து 10,859 ஓப்பன் ஆகி ஹை வந்து 11,089 அப்படிங்கிற உச்சத்தை தொட்டு லோ 10,843 என்ற லோவை தொட்டு க்ளோஸ் வந்து 11,035.40 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 175 புள்ளிகள் வரை ஏறி இருக்கிறது போன வாரத்தில். மெயினாக என்னெல்லாம் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை அன்று சைனா வந்து அவங்களுடைய எக்கனாமிக் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இட் இஸ் டிசப்பாயிண்டட் ட்ரேட் டேட்டா. ஸோ அதனால் சைனா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 4.40% இறங்கியிருக்கு. அதேமாரி நிக்கி அண்ட் ஹாங்ஸாங் அதுவும் பார்த்திங்கன்னா 2% இறங்கியிருக்கிறது. ஐரோப்பிய மார்க்கெட்டுகளும் இறங்கியிருக்கிறது, யூஎஸ் மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு. இந்தியன் மார்க்கெட்டுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தோம்னாக்க இம்ப்ரெசிவ் டொமஸ்டிக் க்ரோத், தென் நம்மளுடைய யூஎஸ்டி ஐஎன்ஆர் 2 month லோ, அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அதை தவிர பார்த்தோன்னா ரெடியூஸ்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். போன வாரத்துக்கு முதல் வாரத்தில் இருந்த டென்ஷன் வந்து அந்த போன வாரத்தில் ஒரு மாதிரி குறைஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ ரெடியூஸ்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். மேலும் இவையெல்லாம் தவிர கமாடிட்டி பார்த்தோமேயானால் தங்கம் வந்து போன வாரத்துக்கு முதல் வாரம் 32,867, போன வாரம் வந்து 32,092, சில்வர் 39,006, 38,300, க்ரூட் 4,079, போன வாரம் வந்து 3,920. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லலாம். கோல்டு வந்து இன் ரிவர்ஸ் கியர் அப்படின்னு சொல்லலாம், டவுன் பை 5.2% ஃப்ரம் ஆல் டைம் ஹை. ஜஸ்ட் 15 days இட் இஸ் பிகம் புல்லிஷ் டு பேரிஷ். ஸோ அதுமாரி வரக்கூடிய 2-3 நாட்களுக்குள் காம்ப்ரஹென்சிவ் டேட்டா ஆஃப் கோல்டு பாலிசி வந்து கேபினெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தோம்னாக்க நியூ வேல்யூவேஷன் நார்ம். ஸோ திஸ் வில் என்ஹான்ஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம். லிக்விட் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை, உபரி பணத்தை 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாட்கள் கூட நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்க் பண்ணலாம். அதுக்கு சம்டைம்ஸ் 6% கிடைக்கும், சம்டைம்ஸ் 7% கிடைக்கும். நீங்கள் பார்க் பண்ணும்பொழுது என்றைக்கு உங்களுக்கு பணம் திருப்பி வேணுங்கிறத போட்டோன்னா அன்றைய தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக காலையில் 9:30 மணிக்கு அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த லிக்விட் ஃபண்ட்ஸினுடைய சாராம்சம். ஸோ இந்த ரேலி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% போன வாரத்தில் வந்து ஏறினது. ஸோ அதன் பிறகு வெள்ளிக்கிழமை அன்று சற்று வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஸோ இப்பொழுது மார்க்கெட்டுக்குள்ளே செல்வோம். ஸோ சார்ட்ட முதல்ல வந்து நரசிம்மன் சார்கிட்ட ஒரு கேள்வியோடு அவர் ஆரம்பிக்க சொல்லலாம். புல் மார்க்கெட் ஃபேஸ் லாங்கஸ்ட் அண்ட் ஸ்லோவஸ்ட்டாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த புல் மார்க்கெட் ஃபேஸ் வந்து இந்த வாரத்தில், அதாவது வரக்கூடிய வாரத்தில் எப்படி இருக்கும், என்னத்தெல்லாம் நம்ம கையாள வேண்டும் என்பதனை இப்பொழுது பார்ப்போம். வணக்கம். போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம், எல்லாரையுமே வந்து வாங்கி விற்கிற ஸ்ட்ராட்டஜி தான் எல்லோரும் அடாப்ட் பண்ணணும். யாரும் வந்து விற்று வாங்குகிற ஸ்ட்ராட்டஜியில் பங்கு சந்தையை பொறுத்த மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தோம்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து கிளியராக இருந்தால் ஒரு ½ டே 1 day வித்தியாசமாக இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் பண்ணியிருக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த ட்ரெண்டு வந்து இந்த வாரம் கம்பல்சரியாக உங்களுக்கு கம்மிங் வீக்கில் வந்து கண்டினியூ ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7 daysமே ஓவரால் நீங்கள் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா கம்மிங் வீக்கில் வந்து மேலே போயிடும். மார்க்கெட் வந்து அகெயின் மேல் நோக்கி தான் செல்ல வழி இருக்கிறதுனால எப்போவுமே மண்டே ஓப்பனிங் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதர்வைஸ் நீங்கள் ஃப்ரைடே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக பொசிஷன் எடுக்கிறதுக்கு வேணும்னா அதுக்கு தான் நீங்கள் ஒரு பர்சனலாக வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா ஃப்ரைடே என்ன பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது we can guide you in a better manner. ஸோ இப்போ இந்த மண்டே ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டு ஒருவேளை வந்து மார்க்கெட் வந்து வீழ்ச்சியில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா தாராளமாக வாங்கி விற்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே கேப்லேயே உங்களுக்கு வந்து மேல் நோக்கி மார்க்கெட் ஓப்பன் கேப் அப் ஆகிடுச்சுன்னா
அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸோடு அகெயின் வாங்கி விற்கலாம், லாங் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா பங்கு சந்தையை பொறுத்த மட்டும் ஓவராலாக மார்க்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிலைமையில தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கண்டினியூன்ஸ் ஆஃப் புல்லிஷ் ரேலி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் வந்து அதுலேருந்து ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்றது ரொம்ப ரேர். அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ரெஞ்சு டெம்பரமெண்ட்ஸு அது இதுன்னெலாம் இருக்கும். இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் இந்த வாட்டி வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் பண்ணதுனால மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெட்டர் ஆகிட்டு ஈக்விட்டிஸ் வந்து மேலே போகுன்றது எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இந்த கம்மிங் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன். இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் எஃப்ஐஐ இருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம், எஃப்ஐஐ வந்து 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் சார் ஈக்விட்டி மார்க்கெட்டில். இல்லை ஒரு ஜென்ரலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பணத்தினுடைய செலாவணி அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தினுடைய ரோல் வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா வேர் ஈல்டு இஸ் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். எங்கே வந்து அதனுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து பணம் எடுக்கிறதுன்னு அது வந்து ஃபிக்ஸடாக வந்து ஓப்பனாக டிமாண்ட் ஓரியண்டாக இப்போல்லாம் கிடையாது. கிரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், கிரியேஷன் ஆஃப் க்ரோத் எல்லாமே வந்து இன்ட்ரின்சிக்காக ஒரு நீங்கள் ஒரு மார்க்கெட்டுன்னு எடுத்துனா இயற்கையாக நீங்கள் வந்து ஒரு பணத்தை போட்டு ஒரு வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கிற காலம்ன்றது மலையேறி போயிடுது. அதை சொன்னால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. எங்கேயாவது ஒரு ஸ்மால் வியாபாரத்தில் ஒரு சின்ன ஒரு டீ ஷாப்போ காஃபி ஷாப்போ வேணுமானா டிமாண்ட் சைக்கிளில் ஓடின்னு இருக்கலாம். மீதி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் அந்த சுச்சுவேஷன். அப்படி பங்கு சந்தையை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா பங்கு சந்தையில் மட்டும்தான் உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் உண்டு. ஒன்று வந்து மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பங்கு சந்தைக்கு கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா எல்லா கம்பெனியும் லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே 2 பார்த்து அடாப்ட் பண்ணணும். ஒன்று வந்து க்ரோத் ஓரியன்ட் பார்த்து, கேபிட்டல் அட்ராக்ஷன் பார்த்து. பப்ளிக் லிஸ்டாகிறது கம்பெனியினுடைய காரணம் என்னென்னா எல்லாருக்குமே ஃப்யூச்சரில் வந்து பணம் வந்து திரும்பியும் பப்ளிக்கிட்டேருந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஈக்விட்டி ஃபார்ம்லேயோ இல்லை அவங்களுடைய ரேட்டிங்கை பொறுத்து டெப்ட் கடன் வாங்கிறதுக்கோ இதுக்கு தான் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து லிஸ்ட் ஆகிறது வந்து பேசிக்கலி. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க பிஸ்னஸ் வந்து ஏற்றத்தாழ்வுகளையும் மீறி மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ்க்கும் இருக்கும். அந்த லிஸ்டட் கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்ணுற சில அட்வைசரி கம்பெனிஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப பார்க்குறப்ப பங்கு சந்தையில் வந்து பணம் 2வது நிறையா வரத்துக்கு உண்டான காரணம் என்னென்னா இமீடியட்டாக அதை வந்து நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் அதை கேஷ் பண்ணலாம். அதாவது ஒரு பங்கு சந்தையில் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பணம் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த பணம் வேணான்னா 24 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் ஜென்ரலி நாட் பாசிபிள் இன் எனி அதர் ஏரியாஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கே போட்டாலுமே முதலீடு பண்ணாலுமே உடனே அது பணமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லாததுனால இப்போ பங்கு சந்தையை பொறுத்த மட்டும் உலகத்தில் இனிமேல் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். 2வது நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு, அதாவது அன்றாட நிகழ்வுகளும் இருந்தாலும் சரி, அரசியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, உலக நிகழ்வுகளாக இருந்தாலும் இதுக்கு அப்பாற்பட்டு பங்கு சந்தை இயக்கக்கூடிய விஷயம் வந்து சிஸ்டம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சர்வதேச முதலீடுகள் வந்து இந்தியா மாதிரி நாட்டிலெல்லாம் வந்து நிறைய வந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபேக்டரை வச்சு மார்க்கெட் வந்து இறங்குன்றது இருக்காது. அப்படி பார்க்குறப்போ இந்த வரும் காலம், இந்த வரும் வாரம் வந்து பங்கு சந்தைக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். 2வது பொருட்சந்தையை பொறுத்த மட்டும் போன வாரம் நாங்கள் சொன்னது தங்கத்தை பொறுத்த மட்டும் வாங்கி விற்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றிருக்கு. அது வந்து நிறைய பேர் மிஸ் ஆகிருக்கலாம். வெள்ளிலையும் வந்து அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிருக்கலாம். இந்த ரொம்ப ரேராக இந்த ஃபினாமினா நீங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளில் ஒர்க் ஆகட்டும். அதாவது யூஸ்வலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பங்கு சந்தை மேலே போனால் பொருட்சந்தை கீழே போகணும். அது அப்படி கிடையாது. 2மே லாஜிக் வேறு. எனக்கு 2க்குமே வந்து டிஃப்ரெண்ட் பணம் அட்ராக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு தனியாக பணம் இருக்குது, இதுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் வந்துடுது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடுது, அந்த இது இருக்குல்ல சார், அந்த கோல்டு ஈவனிங் ETF வந்துடுது. ஸோ இதுக்கு உங்களுக்கு யாருமே வந்து இதுக்கு இதில் வர பணம் அதில் வர பணம் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் மணி வந்து எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் பொருட்சந்தையில் கூட பார்த்திங்கன்னா வாங்கி விற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம சார் வந்து சொல்லி முடித்த அப்புறம்
பங்கு சந்தையில் என்னென்ன செக்டார்ஸ் எப்படி இருக்குன்றதும் பொருட்சந்தையை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேயர்களே, மெயினாக வந்து சந்தைகளில் வேறு என்னெல்லாம் வந்து விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சுகர் மில் செக்டாரில் வந்து சுகர் செக்டாருக்கு வந்து கேபினெட்டில் 15,000 கோடி ரூபாய் அந்த சுகர் மில்ஸுக்கு வந்து லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை மாதிரி அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வாரமாக இருக்கக்கூடும். ஸோ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது ஒரு ஓவரால் ஒரு ஸ்மால் ப்ரொடிக்ஷன் மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டினுடைய நிகழ்வுகள் மாறக்கூடும். அதுவும் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினாவாக தான் இருக்கும் அது. ஸோ இவை எல்லாவற்றையும் வைத்து பார்த்தோமே ஆனால் நிஃப்டினுடைய போக்கு, அதாவது 11,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 11,000க்கு மேலே க்ளோஸ் ஆனாலே அதுலேருந்து ஃபர்தர் ஒரு ரேலி ட்ராவல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிகிறது. அதாவது 11,118 11,118. ஸோ அதை தாண்டினா 11,200 அப்படிங்கிற புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். கீழே பார்த்தோன்னா சப்போர்ட்டுங்கிறது வந்து 10,985 இப்படின்னா 10,929. ஸோ ஓவராலாக இந்த வாரத்தில் நிஃப்டினுடைய போக்கு 10,929லிருந்து 11,200 அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 280 புள்ளிகள் வரை ட்ராவல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது மேலும் கீழும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய யுக்திகளை கையாளலாம்னு சொல்லலாம். அதுமாரி இப்போ சார் வந்து கோல்டு, சில்வர், க்ரூடு மூணுமே வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டை பொறுத்தவரையிலையும், அதாவது நான் சொல்கிறது வந்து ஃபண்டமெண்டல் இன்புட். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பண்ணுறதை பார்க்கணும். கோல்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னா ஓவரால் டிமாண்ட் இந்த கரண்ட் குவார்ட்டர் பார்த்தோமே ஆனால் லோவாக இருக்குது, இல்லை சப்டியூடாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய பையிங், அதாவது டைரக்ட் பையிங் வந்து அதிகமாக வரவில்லை. நார்மலாக என்ன சொல்லுவாங்க, இந்த விழா காலங்கள் வரும்பொழுது, பண்டிகை காலங்கள் வரும்பொழுது தங்கத்தில் முதலீடு அதிகரிக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தோன்னா அந்த மாதிரியான முதலீடுகள் வந்து தங்கத்திலையும் குறைவாக இருக்கிறது. ஸோ அதனால் தங்கத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வந்து 32,092 முடிவடைந்திருக்கிறது. ஸோ 31,800 அப்படிங்கிற லெவல், அந்த லெவல் கீழே வந்ததுன்னா அந்த லெவலில் வாங்கி விற்கலாம். ஒரு 300-400 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் சில்வரை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் சைனாவுடைய டிசப்பாயிண்டட் டேட்டா மேனுஃபேக்சரிங் சைடில் பார்த்தோன்னா ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா போன வாரத்தில் மெட்டல் எல்லாமே வீக்காக இருக்குது. ஸோ அது மாதிரி சில்வரும் இந்த வாரத்தில் ஏதாவது மறுபடியும் சைனாவில் வந்து ஏதாவது ஒரு இம்பேக்ட், அதாவது குளோபல் லெவலில் ஏதாவது ஒரு பெட்டர் பொசிஷன் வந்ததுன்னா சில்வரில் மேலே போகலாம். இல்லைன்னா சில்வர்லேயும் அந்த வீக்னஸ் பார்த்தோன்னா பர்சிஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்படி சில்வரை வாங்குறதா இருந்தால் 38,112லிருந்து 38,140 வரலையும் வாங்கி விற்கலாம். அந்த லெவல் வரும்பொழுது வாங்கி விற்கலாம். க்ரூடை பொறுத்தவரையிலையும் ஸ்டில் வந்து இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் கேம். ஸோ அதனால் அதில் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அடிக்கிறாங்களோ கீழ் லெவலில் வாங்கி விற்கலாம். ஸோ இதுதான் வந்து க்ரூடை பொறுத்தவரையிலையும் உள்ள இன்புட்டு. இப்போ திரு நரசிம்மன் அவர்கள் உங்களுக்கு வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார். தென் அதுக்குண்டான இன்புட் நான் கொடுக்குறேன். பங்கு சந்தையை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் செக்டார் வந்து இன்னும் வந்து இந்த வாரம் நிலையற்ற தன்மையில் தான் அது வந்து இருந்துருக்கு. இந்த வாரம் வந்து பார்த்தோம்னா ஃபார்மா செக்டார்ஸ், அதாவது மருந்து சம்மந்தமான கம்பெனி, ஹெல்த் கேர் கம்பெனிஸ்லாம் ஒரு ஏற்றம் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஃப்எம்சிஜியில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து சார் வந்து ஷேர் பற்றி எந்த ஷேருன்றது சொல்லுவார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர் செக்டார் லாஜிஸ்டிக்ஸ் போன வாரத்துலேருந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம். லாஜிஸ்டிக்ஸ் செக்டாரை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஒன்று தான் வந்து சாஃப்ட்வேருக்கு ஈக்குவலாக லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் தான் வந்து உங்களுக்கு ஒரு பயாண்டாக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா ஏரியாவிலும் டெக்னாலஜி ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருந்தாலும் லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டும் எக்ஸ்பேன்ஷன் ஜோனில் தான் இருக்குது. அது எதுவுமே ரிட்ரீட் ஆகிற மாதிரி இப்போ தெரியல. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இன் லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் வந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபார் அனதர் டவுன் த லைன் பார்க்குறப்போ ஒரு ஃபார் சம் இயர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக ஷிப்பிங் கம்பெனிஸு அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த வாரம் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரும் வந்து ஒரு நல்லா ஓவராலாக ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் சாஃப்ட்வேரை தவிர
பேங்கிங் செக்டார் எல்லாமே இருக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சில கம்பெனி தான் வந்து ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நம்ம செக்டாரை பற்றி சொன்னாலும் ஒரு சில கம்பெனி ஏறாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. பொருட்சந்தையை பொறுத்த மட்டும் கோல்டும் சில்வரும் வாங்கி விற்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து எப்போவுமே எந்த ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் அது வந்து எவ்ரிடே ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார். எல்லாரும் வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் நெவர் டேக் கிராண்டட் மார்க்கெட். யூ ஷுட் பி ஆன் டாட். அந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். ஏன்னா யாரும் வந்து அதாவது கடவுள்ன்ற ஒரு பொருள் இருந்தால் அந்த கடவுள் மட்டும்தான் இது என்ன நடக்கும்ன்றது துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ நம்ம கொடுக்குற அந்த கைடிங் ஃபேக்டரில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு யூ ஷுட் கோ வித் காஷன். ஸ்டாப் லாஸ்ன்றது ஒரு பெரிய யாட்ஸ்டிக் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது எப்போவுமே ரொம்ப நல்லது. க்ரூடை பொறுத்த மட்டும் க்ரூடும் வந்து வாங்கி விற்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாங்கி விற்கக்கூடிய நிலைமையிலே வருது. அக்ரி கமாடிட்டிஸ் பொறுத்த மட்டும் அதுலேயும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இது சார் ஸ்டீல் வந்து ஏற்றுமுகமாக தான் சார். எல்லா இன்ஃப்ரா பேஸ்டு ஸ்டீல் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், எல்லா கமாடிட்டிஸுமே ஏற்றுமுகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நேரிலே இப்போ பார்த்தோன்னாக்க லாஜிஸ்டிக்ஸ் பற்றி சார் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தார். லாஜிஸ்டிக்ஸில் அது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த ரத்னமாலா திட்டத்தின் மூலியமாக நிறைய போர்ட்டெல்லாம் இப்போ ரெடியாக இருக்கிறதுனால போர்ட்டில் வந்து எஃப்ஐஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இன்வெஸ்டிங் மணி இந்த போர்ட். ஸோ அதுமாதிரி பண்ணும் பொழுது லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் த்ரூ சி ரூட் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சி ரூட்லேருந்து மறுபடியும் பை ரோடு வர வேண்டியது இருக்கும். அதனால் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் மொமெண்டம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காருனாக்க ஃபார்மாசூட்டிக்கல், எஃப்எம்சிஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு பேங்கிங் செக்டார். ஃபார்மாவில் வந்து மொமெண்டம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மொமெண்டம் மறுபடியும் அந்த மெயினாக வந்து இந்த யூஎஸ்எஃப்டிஏனுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்டு இன்ஸ்பெக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்து மார்க்கெட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் இந்த வாரத்தில் வந்து அதெல்லாம் பெட்டராக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதனால ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. சாஃப்ட்வேர் வந்து வாலட்டைல், கண்டிப்பாக போன வாரமே வாலட்டைலாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரமும் வாலட்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் தெரிகிறது. ஏன்னா மெயினாக வந்து யூஎஸ்டிஐஎன்ஆர் அதனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸும் சாஃப்ட்வேரில் வந்து ஒரு பெரிய ஈடுபாட்டை கொடுக்கும் என்று சொல்லலாம். அது மாதிரி பேங்கிங் செக்டாரை பொறுத்தவரை செலக்டிவ் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஏறிக்கொண்டு இருக்கிறது. அதுபோல் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் பார்த்தோன்னா இப்போ வந்து பேங்க் ஆஃப் பரோடா, தேனா பேங்க், ஸோ இன்னொரு பேங்க், அதாவது 3 பேங்க் வந்து இப்போ மெர்ஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மெர்ஜாகி கொண்டு இருக்கிறது. அதனால் பிஓசியில் வந்து கன்சாலிடேஷன் பேங்கிங் செக்டர் நடந்து கொண்டு இருக்கிறதுனால பேங்கிங் செக்டாரில் ஒரு மூவ்மெண்ட் ஃபர்தராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி ஆட்டோமொபைல்லையும் நிறைய நிகழ்வுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அசோக் லேலன் வந்து குஜராத்தில் நிறைய பஸ்ஸு ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஆட்டோமொபைல்லையும் வந்து மொமெண்டம் நிகழ்வுகள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஆட்டோமொபைலும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதை தவிர இன்னொரு ஒரு வாரம் போச்சுன்னாக்க அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் அதனுடைய இம்பேக்ட், அதனுடைய இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டில் அதனுடைய நிகழ்வுகள் நிகழக்கூடும். ஸோ வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய இந்த எலெக்ஷன் டேட்ஸ் ப்ளஸ் எலெக்ஷன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வரும்பொழுது அதனுடைய இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு பை அண்ட் செல்லுக்கு ஒரு மூளை கொடுக்கக்கூடிய வாரமாகவும் எல்லோருக்கும் நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாரமாகவும் அமையக்கூடும் என்று கூறி பக்கா டிவி நேயர்களே, மறக்காமல் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.